ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா குட்டி குட்டியான சூப்பரான மினி ஜாங்கிரி. ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? மினி ஜாங்கிரி பண்ணுறதுக்கு இது உருட்டு உளுந்து 1 கப்பு பவுலில் சேர்த்து 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு முங்குற அளவு தண்ணி விட்டு இதை ஒரு 2-3 மணி நேரம் ஊற விட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சே ஊற விட போகிறேன். ஜாங்கிரிக்கு ஊற வச்சுருந்த உளுத்தம்பருப்பு நல்லா ஊறியாச்சு. இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஊற வச்சுருந்த தண்ணியவே கொஞ்சமாக விட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வரலாம். ஜாஸ்தி தண்ணி விடக்கூடாது. இது கூட 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அரிசியை உளுந்து கூட ஊற வச்சும் அரைக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. மொத்தமே இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் விட்டுருங்க. ஊற வச்சுருந்த தண்ணியிலேருந்து தான் விட்டேன். இது மிச்சம். இதை இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஜாங்கிரிக்கு ஜீரா பாக வைக்கிறதுக்கு இது உளுத்தம்பருப்பு அளந்த அதே அளவு ஜீனியை பேனில் சேர்த்து அதே அளவு தண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இது பிசுக்கு பதம் வந்தால் போதும், பாகெல்லாம் ஆக வேண்டாம். ஜீனி கரைஞ்சி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, ஒரு 2 ட்ராப்பு லெமன் ஜூஸ் பிடிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம சுகர் சிரப்பு ரெடி. இந்த மாவில் இது 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கலர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது இந்த ஜீராவெல்லாம் கொஞ்சம் நல்லா இழுத்துக்கும். அது அரிசி மாவு சேர்த்தா நல்லா கிறிஸ்பியாக வரும். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்ல வெண்ணெய் மாதிரி இருக்குது பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது இந்த கலந்து வச்சுக்கிற மாவை இந்த பால் கவரில் ஃபில்லை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அப்பக்காரையில் சின்னதாக மினி ஜாங்கிரியாக பண்ணிக்கலாம். இன்னொன்று கொஞ்சம் காட்டுறேன். இதே மாதிரியே குட்டி குட்டியாக சலங்க வச்சே புழியலாம் பாருங்க. இந்த மாதிரி புழிஞ்சாச்சு. இந்த மாதிரி சலங்க வச்சு புழிய வரலைன்னா சும்மா ஒரு 2-3 சுற்றினா கூட போதும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தா வேக விட்டு எடுக்கிறேன். கொஞ்சம் வெந்ததும் இதை இந்த மாதிரியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போது அடுத்த பக்கமும் வெந்தாச்சு. திருப்பி போட்டு இதை எடுத்து இந்த ஜீனி பாகில் போட்டுடலாம். இதை அடுத்த ஈடு புழிஞ்சு அது வெந்து எடுக்கிற வரைக்கும் இதில் ஊற வச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த பாகில் ஊறின மினி ஜிலேபியை எடுத்துடலாம் பாருங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். நான் கொஞ்சம் காட்டுறேன். இந்த மாதிரி புழிஞ்சாச்சு. இப்போ அடுத்த இடம் வந்தாச்சு. இதையும் எடுத்து ஜீனி பாகில் போட்டு ஊற வச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். நம்ம அருமையான மினி ஜாங்கிரி ரெடி பாருங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி அப்பக்காரையிலேயே அழகாக பண்ணியாச்சு. எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு பாருங்க. தெரிகிறதா? கிறிஸ்பாகவும் இருக்குது, அதே சமயம் ஜூஸியாகவும் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் போட்ட அந்த குட்டி டம்ளருக்கே இவ்வளோ காணம் வந்திருக்கு. நிறைய குவான்டிட்டி இருக்குது. ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்குது. வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.